லைவில் வந்து ஒருத்தர் படுற பாடு பார்த்தாலே பயமாக இருக்குது. யாருக்கு வேணால் என்ன வேணால் கடை போட்டு உட்காண்ட்ருக்க மாதிரி உட்காண்ட்ருக்காங்க. யாரே என்னென்னமோலாம் பேசிகிட்ருக்கா கமெண்ட்ஸுங்கிற பேரில். அதை பார்த்துட்டு இந்த லேடி அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கா. இது எப்படியோ டைம் ஓடினா போகிறோம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் நல்லா இல்லை பார்க்குறதுக்கே. அவங்களே அவங்கள அவமானப்படுத்திக்கிட்டு பைசா சம்பாதிக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் மை சப்ஜெக்ட். ஆக்சுவலி மனசில் பட்டுது, அதனால சொன்னேன். எத்தனையோ பேர் நல்ல டேலண்ட் இருந்து வீடியோலாம் நிறைய போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒருத்தவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்கு கஷ்டப்பட்டுட்டு விட்டுருவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அது ஆரம்பித்து வச்சது போயிட்டே இருக்கட்டும்னு நினச்சிட்டு திரும்பி செய்கிறாங்க. திருப்பி நல்லா அழகாக பதிலடி கொடுக்குறாங்க. இதோடெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் என்னென்னா, ஒரு ஆடியன்ஸு அவங்க அனுப்புகிற மெசேஜை இவங்க வாசிக்கிறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். அது மெசேஜ் வாசிச்சிட்டாங்கன்னா அவங்க கனெக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி. எப்போயுமே ஃப்ரண்ட்டில் வந்து பேசுகிறவங்கள இப்போ ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடும்போது அவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு எந்தூசியாசம் இருக்குது. நம்மளால் இது முடியலே, அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தான். அப்போ அது நேரடியாக கேட்குறதுக்கு அவங்களுக்கு ஈகோ அனுமதிக்காது இல்லையா? அதனால் இப்படிலாம் பேட் கமெண்ட்ஸ் போடுவாங்க. ஆனால் அதுக்கும் நல்லா லெசன் ஆகிட்டு வந்து பதிலடி கொடுக்குறாங்கல்ல, அந்த சமயம் அவங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். சில பேர் நம்ம என்ன பண்ணிடலாம், பிளாக் எதிர்த்து விரட்டி விட்டுறலாம், போய் தொலைஞ்சிட அப்படி போட நாயே அப்படின்னு. சப்போர்ட் பண்ணுறவங்களும் சரி, சப்போர்ட் பண்ணாதவங்களும் சரி, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு வழியில் புறப்பட்டாச்சு, நீ பாதி வழியில் நின்று அசிங்கப்பட்டு திரும்பி போகிறத விட முன்னோட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நிறைய அவமானங்களை சந்தித்தவங்க தான் இன்றைக்கி பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனோட ரிஃப்ளெக்ஷன் என்னன்னாக்கா, இன்றைக்கி நிறைய பேர் யூடியூப்பில் வந்திருக்காங்க என்ன மாதிரி. எத்தனையோ தடவை என்ன சப்ஜெக்டில் பேசுகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு நிறைய வீடியோஸ் எடுத்து டெலீட் பண்ணியிருக்கேன். ஈவன் எடிட்டிங் எல்லாம் பண்ண தெரியாது, அழகழகாக பிக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது இதெல்லாம் தெரியாதுங்கிறதுனாலே நிறைய டெலீட் பண்ணிட்டேன். இது கிளாரிட்டி இல்லை இருட்டுக்குள்ளே பண்ணுறேன், அவுட் சைடில் எனக்கு வெளியில் போய் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை, வெளியில் போய் 4 பேர் முன்னாடி இப்படி கிறுக்கு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் மோசம். ஏதாவது மீடியா பர்சன்னா ஒரு மைக் வச்சுட்டு அதில் சிடிவி சன் டிவி இதெல்லாம் எழுதிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். ஆனால் இது யாருமே இல்லாமல் தனியாக வீடியோ எடுக்கிறது, ஃபேமிலியில் எதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல இன்னும் வீடியோ எடுக்கிறதுனா கூட டைம் இல்லை போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க, ஒற்றப்படுத்தாங்க இது செப்பரேட் ஆக்கி விட்ருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி, நீங்கள் செய்கிற செயல்கள் அவங்களுக்கு இழிவு கொடுக்குற மாதிரி அவங்க நமக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கும் மேலே சமாளித்து வரணுன்னா ப்ரைவசி வேணும். நமக்கு மைண்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ப்ரைவசி வேணும். ஈவன் நிறைய டிப்ஸு யூடியூப்லேருந்து கிடைக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையாக இருக்குது. ஈவன் ரொம்ப சின்ன நம்ம ரொம்ப சாதாரணம் நினைக்கிற டிப்ஸ் எல்லாமே கூட நிறைய வியூஸ் போகுது. நான்லாம் சாதத்தோட வீடியோ போட்டால் எனக்கு பயங்கர வியூஸ் வந்திருக்கு. அப்போ அவங்க வந்து டென்சிட்டி பார்க்குறதில்ல, என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி டைம் பாஸ்க்கு. இப்போ ஃபேஸ்புக்லேயே நிறைய பேர் லைவாக பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இருக்காங்க. நிறைய மெசேஜ் போடுவாங்க. இந்த மெசேஜ் எல்லாம் உட்காந்து டைப் எழுதிட்டு இருக்கும்போதுக்கு தலைவலி வரும். நமக்கு ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறவங்க வந்து வேஸ்ட் மெட்டீரியல்னு நினச்சா கூட நமக்கு வேஸ்ட்டாக செலவழிக்கிறதுக்கு டைம் இல்லை. இதை பாருங்கள், துணி நிறையா மடக்கிறதுக்கு இருக்குது. ஒரு வாஷிங் கழிஞ்சிச்சுன்னா வீடு சுத்தம் பண்ணுறது, டைமுக்குள்ள வேலைங்கெல்லாம் முடிக்கிறதுக்கு இருக்குது. நமக்கு ஃபோன் வச்சுட்டு பேசணும்னு ஆசை இருந்தால் கூட நிறைய டிப்ஸு மைண்டில் ஓடினா கூட வேலைகள் முடிக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா மற்றவங்கெல்லாம் நம்ம வீட்டில் சும்மா இருக்கும், அதனால இதெல்லாம் செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ டைம்லி எல்லா ஒர்க்கும் செட் எழுதிட்டு தான் நம்ம நாளைக்கு இட்லிக்கு தோசைக்குள்ளே மாவு வரைக்கும் ஆட்டி வச்சுட்டு விளக்கு பூஜைக்குள்ளே விளக்கெல்லாம் தேய்ச்சி பளபளன்னு ஆக்கி கொளுத்திட்டு பூவெல்லாம் கெட்டி சாமிக்கு போட்டுட்டு டிஃபனுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு துணி மடக்கிறதுக்கு வந்திருக்கோம். அப்போ நமக்குன்னு செப்பரேட் டைம் ஒன்றும் கிடையாது. சிலப்போ நல்லா ஒருங்கியெல்லாம் வரணும்னு நினச்சா கூட டைம் இருக்கிறதில்ல. நான் சாதாரண வேஷத்துலேயே வந்துடுறோம். காரணம் மற்றவங்களுக்கு எல்லாமே வேலைன்னு சொல்லுவாங்க, நமக்கு வேலைன்னு சொல்கிறதில்ல. இது ஒன்றும் மைண்ட் இது இல்லை, நடக்கிற விஷயந்தான். இதெல்லாம் காலங்காலமாக ஆண்டாண்டு காலமாக நடக்கிறது தான். அதனால்
தோல்வியை கண்டு தோழாதே. இன்றைக்கி வெற்றி கிடச்சிருச்சுன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா எந்தூசியாசம். நாளைக்கு ஆஹா நல்ல ஒரு கமெண்ட் கிடச்சிருக்கு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி இவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தோம். அவங்க நல்ல பாசிட்டிவாக ஒரு கமெண்ட் சொன்னாங்க. என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் என்னுடைய ஒரு உறவுக்காரி தான். அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ ரீச் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி ரொம்ப பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் யாரெல்லாம் பார்த்தா எனக்கு பேட் கமெண்ட்ஸ் எதுவும் அவங்க தப்பாக நினைப்பாங்களோன்னு பயந்துட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி பரவாயில்ல நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல தொடங்கிட்டாங்க. இனி கொஞ்சம் கூட சின்ன பொண்ணுங்க மாதிரியெல்லாம் நமக்கு அந்த ஒல்லியான உருவம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒல்லியான உருவங்கிறதுக்கு விஷயமே இல்லை. ஏன்னா நல்லா குண்டாக இருக்கவங்க ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. குண்டாக இருக்கவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன்ஸ் அந்த பக்கம் போயிட்டுருக்கு. அவங்களும் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. யாருமே சளைச்சவங்க இல்லை. கும்பகோணத்தில் இது நடந்தது. அது மாதிரி மிதித்து ஏறிட்டு போயிட்டே இருப்போம். அந்த கூட்டத்து நெரிசலில் மிதித்து ஏறி முன்னாடி போயிட்டே இருக்க மாதிரி தான் இன்றைக்கி அப்படி மிதித்து ஏறி போகிறவங்களுக்கு தான் சக்ஸஸ் காத்துட்ருக்கு. அதனால் ஒரு நல்ல வார்த்தை சொல்லும்போது 2 விஷயம் எக்ஸ்ட்ரா போட தோணும். அதே மாதிரி பேடு ஃபெயிலியர்ஸ் வரும்போது அதுலேருந்து நமக்கு என்ன ரெக்டிஃபை பண்ணி புதுசாக என்ன பண்ணலான்னு நேற்று கூட ஒரு பொண்ணு டான்ஸு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிராமத்து பொண்ணு தான் மாதிரி தான் தெரியுது. ஆக்டிங் சூப்பராக பண்ணுறாங்க. அதாவது இப்போ சினிமாவில் பார்த்து அந்த சீனை அப்படியே இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபிலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதெல்லாம் எனக்கும் ஆசையாக இருக்குது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு என்னோடய வீடியோலையும் நல்ல ஃபோட்டோகிராஃபி வரணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு நானும் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். லைட்டாக எனக்கு டைம் இல்லை சுத்தமாக. அந்த சமயத்தில் இப்படி ஃபோனில் தான் நோண்டிகிட்டு இருக்கும்போது மற்றவங்க நினைக்கிறது வேலை செய்யாமல் உட்காந்து நோண்டிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அதனால் கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜு பண்ண முடியுமா பார்த்துட்ருக்கேன். அதை விட எனக்கு தோணுறது நம்ம பக்கத்து வீட்டில் அக்கா தங்கச்சிங்க கூட பேசிகிட்டு இருக்க மாதிரியே பேசிடலான்னு சொல்லி எனக்கு இப்போ எடிட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பிக்சர்ஸ் எல்லாம் ஒட்ட வச்சுக்கிட்டு நம்மளே டேரெக்டாக பேசிடலாம் அப்படின்னு வந்துட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய டிப்ஸு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். உங்களுக்கு எதாவது தெரியாது. ஆனால் நான் எங்கேயாவது போய் படிச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, என்ன கமெண்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்னாக்கா தயவாயிட்டு நான் பேசுகிறது பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் என் கூட பேசுங்க. என்னோடய நம்பர் தெரிஞ்சவங்க என் கூட பேசுங்க. அதர்வைஸ் ஃபோன் பண்ணி பேசினா கூட சிலப்போ நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா சைலண்ட்டில் இங்கே எங்கேயாவது கிடக்கும். நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருப்பேன், இல்லை தண்ணி பிடிச்சிட்ருப்பேன், இல்லை துணி துவைச்சிட்ருப்பேன், இல்லை பாத்ரூமில் இருப்பேன். ஃபோன் அடித்தா எடுக்க முடியறதில்ல. அது மாதிரி ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கும்போது ஃபோன் பேசவும் முடியாது. ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு வேலை செய்கிறது நடக்காது. அதுபோல் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அது ரொம்ப இரிட்டேஷனாக நினைப்பாங்க. அதனால தான் யாராவது ஃபோன் அடித்தா கூட என்னால் எடுக்க முடியாது. நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரைவசி ரொம்ப முக்கியம். நம்ம ஏதாவது சிந்திச்சோன்னா அந்த டைமில் ஃபோன் வந்து அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. அதனால் என்னோடய கம்ஃபர்டபுள் டைமில் நான் எடுப்பேன். நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெசேஜ் வாசிக்கிறதுக்கு. உங்கள் கையால் எழுதின மெசேஜெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபார்வர்ட் மெசேஜை விட நிறைய சிலப்போ அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் தான் எடுத்துப்பேன். நான் மெசேஜ் கையால் சொல்லும்போது நல்லாயிருக்கு. மாதிரி என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி இதில் ஃபோனில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அது மாதிரி டீ குடிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் இருக்கவங்க கூட சாப்பிட்டியா, டீ குடிச்சாந்தெல்லாம் கேட்குறது கிடையாது. காரணம் அவங்க அது லைஃப் ஸ்டைல் அப்படியே பழகி போச்சு இல்லையா, அதனால் கேட்க மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது சொல்கிறேன் நமக்கு அக்செப்ட் பண்ணிக்க ஒரு மாதிரியாக இருக்குது. காரணம் இவங்க என்னத்துக்கு இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போரடி கேள்வி. அப்போ அவங்க என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தான் பேசுகிறாங்க. கொஞ்ச நாள் பேசும்போது அவங்களுக்கே போர் அடித்து அவங்க போயிடுவாங்க. அதனாலும் இதுதான் நம்ம வர்ற மெசேஜ்கள். அதை விட நல்லதாக ஏதாவது ஒரு கரெக்டாக காரியங்கள் சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன். ஏதாவது ரெக்டிஃபிகேஷன் உண்டானா கூட சொல்லுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். என்னோடய வயசுக்கு நான் கடந்து வந்த பாதைகள், அனுபவங்கள், அந்த மாதிரி. நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு மேக்ஸிமம் போக மாட்டேன். எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஹைப்போ தைராய்டு. அப்போ ஃபேட்டு போடும். வெளியிலேருந்து நான் இப்போ முன்னாடியெல்லாம் நிறைய வாழைக்காப்பம்லாம் வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு ஸ்வீட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அதில் பன்னீர் அந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும்போது டக்குன்னு நானே ரெடியூஸ் பண்ணுவேன். யாரோ ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு நாளைக்கு லேப் டெஸ்ட்டு கொடுத்தப்போ கொலஸ்ட்ரால் ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் பிலீவ் பண்ணுறதில்ல. கொலஸ்ட்ரால் ஏறி இருந்தால் போனால் போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு விறகு வெட்டி இருந்தானா. அப்போ விறகு வெட்டிக்கு
பக்கத்தில் ஒரு சேட்டும் இருந்தார், விறகு வெட்டி இருந்தான். விறகு வெட்டிக்கு டெய்லி போய் விறகு வெட்டிட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தா தான் அது அந்த இதில் வந்து அம்மா சமைப்பா, இந்த மாதிரி வீட்டுக்காரி சமைப்பா. எக்ஸ்ட்ரா விறகு வெட்ட வெளியில் போய்ட்டு பணம் வாங்கிட்டு வருவார். அந்த மாதிரி சம்பாரித்து கொடுத்துட்டு இருந்தப்போ அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, ஜுரம் வந்துடுச்சு. பக்கத்து வீட்டு சேட்டு, நல்ல ராஜஸ்தான் சேட்டு, பணத்தை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கப்பட்டவர். அவருக்கும் ஜுரம் வந்துடுச்சு. 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீடு தான். அவர் நல்ல லட்டு, ஜிலேபி எல்லாம் சாப்பிட்டு நல்லா இலை போட்டு சுட சுட சாப்பிடுவார். விறகு வெட்டி வீட்டில் என்ன இருக்கும், பழைய சாதம், வெங்காயம் தான் இருக்கும். இவர் சாப்பிட்டுப்பார். அப்படி இருக்கும்போது ஜுரம் வந்தது. 2 பக்கம் எங்கடா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்துச்சான். சேட்டு வீட்டில் இருந்து அவர் சுகமாக பஞ்சு மெத்தையில் ஏறி படுத்துக்கிட்டு பக்கத்தில் ஆரஞ்சு ஜூஸ் புழிஞ்சு கொடுக்குறாங்க, அது பண்ணுறாங்க அப்படி சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ அந்த ஜுரம் நினச்சிது, ஆஹா சூப்பராக செட்டில் ஆகிடலாம், இங்கேயே நல்லா கவனிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துருச்சான். ஆனால் விறகு வெட்டி என்ன பண்ணார், இங்கே எப்படி படுத்திருந்தா பாருமா, வீட்டில் அடுப்பெரிய வேண்டாமான்னு சொல்லி பொண்டாட்டி வந்து கோடாலியை கொண்டு கொடுத்தோடனே நம்ம தலையெழுத்து அவ்வளோதான், ரெஸ்டெல்லாம் எடுக்க முடியாது சொல்லிட்டு தூக்கி தோளில் போட்டுட்டு போயிட்டான். நான் போய் மரத்தில் 2 கொத்து கொத்தினோன்னே ஜுரத்தால் இருக்க முடியலையா. ஐயோ இது என்ன இந்த வேலை மாதிரி இப்படி ஓங்குறான், என்னால் இவன் உடம்புல இருந்தாக்க எனக்கு ரட்சை இல்லைன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுச்சான். அது மாதிரி உழைப்பாளிகளுக்கு அந்த உழைப்பு தான் மருந்து, ரெஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு ரெஸ்ட்டு தான் மருந்து. நான் 2த்தையுமே குறை சொல்ல மாட்டேன். வயசாகும் போதைக்கு ரெஸ்ட் எடுத்தால் தான் மருந்து. ஆனால் சில காரியங்களுக்கு உழைச்சா தான் மருந்து. நம்ம வியர்ப்பு அந்த ஸ்வெட்டு வெளியில் போயிடுச்சுனால உங்களுக்கு பாதி வியாதி விட்டுடும். அதனால் நல்லா உழைச்சிக்கிட்டே இருக்கவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எதில் ஆரம்பித்தேன்னு தெரியல, மறந்து போச்சு. ஸோ மெசேஜ் அனுப்புங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வேலை பார்த்துட்ருக்க இடையில வீடியோவும் போடுறேன். நீங்கள் என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனி என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னலாம் நான் கற்றுக்கிட்டேனோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். தலைவலியெல்லாம் வரும்போது நான் சொன்ன மசாஜ் இருக்குல்ல, அது பண்ணி பாருங்கள். பின்ன கருவேப்பிலையில் மிளகாய் வத்தல், புளி, உப்பு இது 4ம் கூட கூட்டி சேர்த்து நல்லா அரைச்சி கஞ்சி தொட்டுட்டு சாப்பிடுங்க, ஜுரத்துக்கு நல்லது. நார்த்தங்காய் உப்பிலிட்டது அது இல்லாட்டினா கூட கருவேப்பிலை, வற்றல் மிளகு, ரெட் சில்லி, புளி, உப்பு 4ம் கூட சேர்த்து நல்லா நெய்யாக அரைச்சிக்கிட்டு சூடாக கஞ்சி வச்சுக்கிட்டு துவையில் தொட்டுட்டு கஞ்சி சாப்பிடுங்க. நான் அப்படி தான் சாப்பிடுவேன். அப்போ தலைவேலையெல்லாம் போயிடும். எனக்கு பயங்கரமாக வேர்த்தோன்னு போயிடும். அதுமாதிரி ஓடி ஆடி உழைக்கும் போது நமக்கு என்ன ஆகும், இந்த ஃபேட்டெல்லாம் குறைஞ்சிடும் தனியே. லேப் டெஸ்ட்டு கொடுத்தப்போ எனக்கு கொலஸ்ட்ரால் வந்தது. அதனால் அந்த மருந்து கொஞ்ச நாள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன். தைராய்டு டேப்லெட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சிலப்போ மறந்து போயிடுவேன். ஒரு 4 நாள் வரைக்கும் எடுக்காட்டினா கூட ப்ராப்ளம் இல்லை, 5ஆவது நாள் சேர்த்து எடுத்துக்கிட்டால் போதும். இந்த பன்னீர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழைக்காப்பம்னு சொல்லிட்டு, இந்த ஏத்தக்காப்பம்னு சொல்லிட்டு இங்கே உண்டு. நேந்திரங்காயில் மைதாவில் முக்கி பொரிச்சு எடுக்கிறது, அந்த ஒரு டைப்பு. அது ரொம்ப பிடிக்கும், நிறைய சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ ஒன்றுமே சாப்பிட்றதில்ல, வீட்டில் இருக்கிற நான் சமைச்சு நானே சாப்பிட்டுட்ருக்கேன். அப்போ இடையில இந்த உருண்டையெல்லாம் பண்ணி வச்சுப்பேன். இந்த பொரிகடலை, ஏலக்காய், கொஞ்சம் பதாம், கொஞ்சம் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிறது. பயறு வறுத்து அரைச்சி அது கூட சுகரு, ஏலக்காய் எல்லாம் போட்டு அது உருண்டை பிடிச்சி வைப்பேன். இதெல்லாம் வேணுங்கிறப்ப தின்னுப்பேன். இதான் என்னோடய லைஃப் ஸ்டைலு. இப்படி போய்கிட்டு போகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். சரி, அப்போது அடுத்த வேலைக்கு டைம் ஆயாச்சு. பின்ன பார்க்கலாம். ஓகே, பாய்.